நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். உங்களுக்கு பிடிச்ச வண்டி அந்த வண்டி டிரைவ் பண்றதுக்கு இங்க பாருங்க அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. உபதி, இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க வந்திருக்கோம் தெரியுமா? என்ன வண்டி? i20 அஸ்டா. உங்களுக்கு பிடிச்ச வண்டி. டீசல் வண்டி. இன்னொரு ஹைலைட் வந்து டீசல் வண்டி, மைலேஜ் நல்லா கிடைக்கும். எங்கன்னு தானே கேக்குறீங்க? நம்ம ஒலிகார்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தென்காசி. எங்க இருக்கு? தென்காசி. கரெக்ட். தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணாலே போதும். அதுவும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா தென்காசியில ஒரு கஸ்டமர் தான் விற்கணும்னு விட்டுருக்காங்க. TN74 போட்டிருக்கு. கரெக்ட். நியாயமான கேள்வி. ஏன்னா ரெண்டாவது ஓனர் வந்து நம்ம தென்காசியில இருக்காங்க. ஓனர் பாத்தீங்கன்னா நாகர்கோவில், மார்த்தாண்டமா நாகர்கோயிலோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. செகண்ட் ஓனர் வந்து நம்ம இங்க லோக்கல் அட்ரஸ் தான். அது ஒரு ஹைலைட். அந்த ஓனர்ட்டே பேசி கூட நல்ல ரேட்டுக்கு நம்ம ஒலிகார்ஸ்ல வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஒலிகார்ஸ்னாலே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, இவங்களுக்கு லாஸ்டா ஒரு ஜீப் போட்டோம். இதே இடம் கரெக்டா? கரெக்ட் தான். இன்னைக்கு இந்த வண்டி தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வண்டியோட கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல ஜம்மன் இருக்கு. அதுவும் ஹியூண்டாய் i20ல அஸ்டா வேரியன்ட். அஸ்டானா என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும் தெரியல? தெரியும். டைமண்ட் கட் அலாயில் வந்துரும். பிரஜெட்டர் ஹெட்லாம்ப் வந்துரும். நேர பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. பேக் ரெண்டும் ஓகே. அதனால நீங்க அந்த டயர் பாயிண்ட வச்சு கொஞ்சம் ரேட் பேசிக்கலாம். இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2014 மாடல் டிசம்பர். அதுவும் கடைசி இயர் எண்ட்ல போட்ட வண்டின்னு சொல்லலாம். 15 கிட்ட வந்துரும். ஆமா, கிட்டத்தட்ட 15 அப்படிங்கும்போது 15 ஜனவரியா இருந்தா கூட, ஆனா நமக்கு 14 டிசம்பர்ங்கிறது வந்து ஒரு ஹைலைட். பேக் சைட்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு. இது டாப் மாடல்னால ரியர் டிஃபாகர், பேக் வைபர், ரிவர்ஸ் கேமரா, சென்சார்ஸ் எல்லாமே வந்துருது. ஃபீச்சர் ஃபுல் ஃபீச்சரும் அப்படி ஃபுல்லி லோடடா நீங்க கேட்ட மாதிரியே எடுத்துட்டு வந்தாச்சு. ஃபெதர் டச் ஓப்பன் வந்துடும், பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், அலாய்வில் வந்துடும், ABS வந்துடும், ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். சீட் எல்லாம் கண்டிஷன்லாம் பாருங்க. ஏசி இந்த வண்டியில வந்தீங்களா எப்படி இருந்துச்சு? ஏசி வந்து சூப்பர் கண்டிஷன், வந்து உடனே கூலிங். வேற அந்த கூலிங் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்க சூப்பரா இருக்கு. சீட்டுமே சூப்பரா இருக்கு. சீட்டுமே நல்லா ஜம்முன்னு போட்டிருக்காங்க. அந்த வண்டிக்கு என்ன ரேட் சொல்ல போறாங்க? இந்த வண்டியில இன்சூரன்ஸ், ஏன்னா நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் கண்டிப்பா ஹைலைட். இன்சூரன்ஸ் நம்ம ரெண்டா எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸும் இந்த வண்டியில கரண்டா தான் இருக்கு. ரெண்டே ஓனரு, டைரக்ட் ஓனர். ரெண்டாவது ஓனர் பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி தான். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை தானே கேக்குறீங்க? விலை ஒரு 4,000 கிட்ட சொல்லுவாங்களா? அதான் கிடையாது, 4,15,000 மட்டும். வெறும் 4,15,000 தான் சொல்றாங்க. சஸ்பென்சர்லாம் நம்ம ஓட்டியே டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த வண்டியை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? டைம் பார்த்துருவோம் வாங்க, அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். உபதி, வண்டி வந்து பட்டன் ஸ்டார்ட். ஆமா, பட்டன் ஸ்டார்ட். பட்டனை பிரஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஏசியை ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுங்க தலைவரா. ஏசியை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்பாடா, இந்த கூலிங் தெரியுதா? சூப்பரா இருக்கு. இந்த வெயிலுக்கு உள்ள இன்னொரு ஹைலைட், அப்படியே இந்த சைடு காமிங்க. கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இப்போ பாருங்க, பிஃபோர் ஆஃப்டர் கூலிங் ஸ்டிக்கர். அதனால இப்ப கூலிங் வந்து உடனே வந்துடும். உடனே ஏறிச்சு. அது ஒரு ரீசன். இன்னொன்னு பாருங்க, டிரைவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வண்டி பெட்ரோல் வண்டியா டீசல் வண்டியான்னு கேட்பீங்க. உள்ள நாய்ஸ் கேட்கா உங்களுக்கு? எந்த வித நாய்ஸுமே தெரியல. வண்டி கிலோமீட்டர் வந்து ஆவரேஜ் எவ்வளவு? ஆவரேஜ் மைலேஜ் என்ன போட்டிருக்கு? ஆவரேஜ் மைலேஜ் இப்ப இதுல போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. சோ எல்லாமே வந்து சிட்டி சைட்ல தான் டிரைவ் பண்ணிருக்காங்க. 1,83,000 ஓடி இருக்கு. வித் ப்ராப்பர் ஹியூண்டாய் ஷோரூம் சர்வீஸ் ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ செக் பண்ணி பாக்குறா இருந்தா பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காப்ல ஒலிகார்ஸ்ல. அண்ட் இந்த வண்டி டிரைவ் பண்றதுக்கு இங்க பாருங்க அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. இந்த வண்டியில ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டீரிங்ல எல்லா பட்டனுக்கான ஆப்ஷனுக்கான கீயும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் சொல்லி ஆகணும். இது வந்து உங்களுக்கு கம்பெனில வர்றது. வேற சேஃப்டி ஃபீச்சருக்கு டுவல் ஏர்பேக் வந்துருது. டுவல் ஏர்பேக் வந்துருது. இது ஒரு ஹைலைட். இந்த வண்டியில உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத நீங்க நான் இப்போ இறங்கி நான் கேட்பேன். நீங்க என்னென்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இந்த வண்டியில. ஏன்னா நீங்க இந்த வண்டியை டிரைவ் பண்ணி பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வந்திருப்போமா? டிரைவ் பண்ணி வந்திருக்கோம். ஓகே, இந்த வண்டியில உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த வண்டியிலன்னு பாத்தீங்கன்னா ஏசி வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா ஏசி தான். உடனே கிளாஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்ட உடனே கூலிங் ஆகுது. பிளஸ் வந்து இந்த வெயிலுக்கு வந்து உள்ள கூலிங் ஸ்டிக்கரு, அது போக பாத்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ் டுவல் ஏர்பேக் இருக்கு. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டியுமே ஒரு டீசல் வண்டினாலும் ஒரு பெட்ரோல் இன்ஜின் நாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். எனக்கு இந்த வண்டியில பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு டாப் மாடல் வண்டி. இதுல டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து வந்துருது. ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துடும். ஸோ சென்சார்ஸ் இருக்கு, ரிவர்ஸ் கேமரா. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து இந்த டேஷ் கேம் மாதிரி, அதாவது பேக் சைடு வரக்கூடிய வண்டியை பார்க்கறதுக்கு மிரர் இருக்குல்ல, ஸோ அதுலேயே வந்து கேமரா வந்து வியூ வந்து அந்த டிஸ்பிளே வந்து வந்துடும். அண்ட் இந்த வண்டியில எல்லா வீலுமே அலாயில்ஸ் வந்து வந்துருது. ஸோ இந்த ரேட் 4,25,000 கிடையாது, வெறும் 4,15,000 சொல்றாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. நேர்ல வந்தா கண்டிப்பா பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வண்டியை வாங்குற மாதிரி நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா
நம்ம தென்காசி ஒளி கார்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.